ஸோ இன்றைக்கி நம்ம வந்து கவுன்சிலிங் சைக்காலஜியில் செகண்ட் இயர் 4th செமஸ்டர் மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் படிக்கிறவங்களுக்கு கவுன்சிலிங் சைக்காலஜி பேப்பர் பார்க்க போகிறோம். இதில் வந்து ஹிஸ்டாரிக்கல் டெவலப்மெண்ட் ஆஃப் கவுன்சிலிங் சைக்காலஜி ஃபஸ்ட்டு சாப்டரில் 1.1 The history of counseling psychology as an applied scientific specialty in organized psychology may be understood in terms of the forces of society operating upon it and of the activities of its formal organization structure. அதாவது இது வந்து ஒரு அப்ளைடு சயின்டிஃபிக் ஸ்பெஷாலிட்டி, ஒரு ஆர்கனைஸ்டு சைக்காலஜி. இது அந்த ஆர்கனைஸ் சைக்காலஜியை எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஃபோர்ஸஸ் ஆஃப் சொசைட்டி, இந்த சொசைட்டியோட ஃபோர்ஸ் எப்படி ஆப்ரேட் பண்ணுது, எப்படி இந்த சைக்காலஜியை ஆப்ரேட் பண்ணுது, நம்முடைய மனநிலை எப்படி மாற்றுது, அண்ட் ஆஃப் த ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் இட்ஸ் ஃபார்முலர் ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர்ஸ். இதில் வந்து ஜான் விட்டலேவா ஒயிட்லேவா எனக்கு தெரியல, அதை கரெக்ட் பண்ணிக்கோங்க. நோட்டட் ஹிஸ்ட்ரி ஆஃப் கவுன்சிலிங் சைக்காலஜி, நோட்டட் ஹிஸ்டாரியன் ஆஃப் கவுன்சிலிங் சைக்காலஜி. இவர் தான் வந்து கவுன்சிலிங் சைக்காலஜியில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒருத்தர். ஃபஸ்ட்டு இவருடைய பேர் வந்து சொல்லப்படுது ஜான் வைட்லே, WHITELEY. அண்ட் ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் இஸ் ஃபார்முலர் ஆர்கனைஸ் ட்ரேசஸ் த ரூட்ஸ் ஆஃப் கவுன்சிலிங் சைக்காலஜி. இவர் தான் வந்து கவுன்சிலிங் சைக்காலஜியை வந்து அதோடைய ரூட்டை வந்து ட்ரேஸ் பண்ணுறாரு த்ரூ டிஃப்ரெண்ட் ஹிஸ்டாரிக்கல் பீரியட்ஸ். நிறைய பீரியட்ஸில் இதை வந்து ஒரு இதோடைய ரூட்ஸை வந்து ட்ரேஸ் பண்ணுறாரு, ஆராய்ச்சி பண்ணி அதுலேருந்து அவர் புரிஞ்சதை அவர் சொல்கிறாரு பார்க்கணும். ஸோ அப்படி ஐடென்டிஃபைட் பண்ணி அந்த மேஜர் ஈவெண்ட்ஸ் தட் ஷேப் த டெவலப்மெண்ட் ஆஃப் கவுன்சிலிங் சைக்காலஜி ஐடென்டிஃபை ஜான் விட்லே ஹேஸ் பின் டிஸ்கிரைப் பிலோ அப்படின்னு போட்டுட்டு, ஃபஸ்ட்டு பீரியட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து ஒரு கிட்டத்தட்ட 5, 6, 7 பீரியட்ஸ் இருக்குது. 1908லேருந்து ஆரம்பித்து கிட்டத்தட்ட 1990s வரைக்குமே வருது. ஸோ 1908லேருந்து 1950 வரைக்கும் ஃபஸ்ட்டு பீரியட். இந்த டேட் மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் வந்து இதில் ரொம்ப ஷார்ட் பண்ணி எல்லா பீரியடையும் கவர் பண்ணுற மாதிரி எல்லாத்துலேருந்து ஒரு 2 லைன் தான் நான் வந்து எழுத போகிறேன். ஏன்னா ஞாபகம் வச்சுக்கணும் இல்லையா, எல்லாமே நம்மளால் ஞாபகம் வச்சுக்க முடியாது. எவ்வளோ ஞாபகம் வச்சுக்க முடியுமோ அந்த பாயிண்ட்ஸை மட்டும் நான் இதில் நோட் பண்ணியிருக்கேன், அதை மட்டும் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். நீங்கள் புக்கை வேணால் ரெஃபர் பண்ணிக்கலாம். இந்த ஃபஸ்ட் பீரியட் வந்து 1908லேருந்து 1950 வரைக்கும் கண்டெயின் த டைவர்ஸ் இனிஷியல் ரூட்ஸ் அண்ட் செமினல் இன்ஃப்ளூயன்சஸ் ஃப்ரம் சொசைட்டி அண்ட் ஆர்கனைஸ் சைக்காலஜி விச் லெஸ் டு த எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் கவுன்சிலிங் சைக்காலஜி. இதை தான் வந்து கவுன்சிலிங் சைக்காலஜி உருவாகிறதுக்கு, நிறுவப்படுவதற்கு காரணமாக இருக்கிறது. எது? டைவர்ஸ் இனிஷியல் ரூட்ஸ் அண்ட் செமினல் இன்ஃப்ளூயன்சஸ் ஃப்ரம் சொசைட்டி அண்ட் ஆர்கனைஸ்டு சைக்காலஜி. 5 இனிஷியல் ரூட்ஸ் வந்து கண்டுபிடிக்கிறார், விச் ஹேவ் பீன் ஐடென்டிஃபை ஆர் த ஒர்க் ஆஃப் ஃப்ராங்க் பர்சன்ஸ். இப்போ ஜான் வைட்லே பார்த்தோம், அவர் தான் வந்து இந்த பீரியட்ஸில் அவர் என்னென்ன ட்ரேஸ் பண்ணார் அப்படின்றத சொல்கிறாரு. அதாவது ட்ரேசஸ் த ரூட்ஸ் ஆஃப் கவுன்சிலிங் சைக்காலஜி த்ரூ டிஃப்ரெண்ட் ஹிஸ்டாரிக்கல் பீரியட்ஸ். அதில் இப்போ இந்த ஃபஸ்ட்டு பீரியடில் பார்த்தீங்கன்னா 5 இனிஷியல் ரூட்ஸ் வந்து யார் கண்டுபிடிக்கிறாருன்னா, விச் ஹஸ் பீன் ஐடென்டிஃபை ஆர் த ஒர்க் ஆஃப் ஃப்ராங்க் பர்சன்ஸ். 5 இனிஷியல் ரூட்ஸை கண்டுபிடி. அது என்ன 5 இனிஷியல் ரூட்ஸ் அப்படின்னா, மென்டல் ஹெல்த் மூமெண்ட் ஃபஸ்ட்டு பாயிண்ட். த ஸ்டடி ஆஃப் செகண்ட் வந்து த ஸ்டடி ஆஃப் இண்டிவிஜுவல் டிஃப்ரென்ஸ். நான் எல்லாமே ஷார்ட்டாக எழுதியிருக்கேன். தேர்ட் பாயிண்ட் த டெவலப்மெண்ட் ஆஃப் கவுன்சிலிங் அண்ட் சைக்கோதெரப்பி. ஃபோர்த்து பாயிண்ட் வந்து சோஷியல் அண்ட் எக்கனாமிக் ஃபோர்ஸஸ் அண்ட் டெவலப்மெண்ட் இன் சொசைட்டி. ஸோ இதுதான் வந்து 5 பாயிண்ட் கண்டுபிடிக்கிறார். ஃபஸ்ட்டு வந்து த மென்டல் ஹெல்த் மூமெண்ட், த ஸ்டடி ஆஃப் இண்டிவிஜுவல் டிஃப்ரென்ஸ், த டெவலப்மெண்ட் ஆஃப் கவுன்சிலிங் அண்ட் சைக்கோதெரப்பி, த சோஷியல் அண்ட் எக்கனாமிக் ஃபோர்ஸஸ் அண்ட் டெவலப்மெண்ட்ஸ் இன் த சோஷியல் அண்ட் எக்கனாமிக் ஃபோர்ஸஸ். 5வது பாயிண்ட் டெவலப்மெண்ட்ஸ் இன் சொசைட்டி. இது வந்து 5 பாயிண்ட், 5 இனிஷியல் ரூட்ஸ் வந்து ஃப்ராங்க் பர்சன்ஸ் கண்டுபிடிக்கிறார். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு பீரியட் 1908லேருந்து 1950 வரைக்கும் என்னென்ன இருக்குது அப்படின்னா, கண்டெயின் டைவர்ஸ் இனிஷியல் ரூட்ஸ் அண்ட் செமினல் இன்ஃப்ளூயன்சஸ். அது கூட எழுதிக்கலாம், கண்டெயின் டைவர்ஸ் இனிஷியல் ரூட்ஸ் அண்ட் செமினல் இன்ஃப்ளூயன்சஸ். எங்கேருந்து இது கிடைக்குதுன்னா, ஃப்ரம் சொசைட்டி அண்ட் ஆர்கனைஸ்டு சைக்காலஜி. இதுதான் வந்து கவுன்சிலிங் சைக்காலஜி நிறுவப்படுறதுக்கு காரணமாக இருக்கிறது. விச் லெட் டு த எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் கவுன்சிலிங் சைக்காலஜி.
5 initial roots which have been identified are the work of Frank Parsons. என்ன 5 initial roots? The mental health movement, the study of individual differences, the development of counseling and psychotherapy, social and economic forces, developments in society. Social and economic forces, developments in society. 5 point. The development of the mental health movement, first point. Mental health movement. Second one, the study of individual difference. ஒரு தனிப்பட்ட ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் ஒரு மாறுபட்ட விஷயங்கள் இருக்குல்ல, அந்த இண்டிவிஜுவல் டிஃப்ரென்ஸ். ஸோ அது வந்து ஸ்டடி ஆஃப் அதை பற்றி கண்டுபிடிக்கிற இனிஷியல் ரூட்ஸ். இந்த மென்டல் ஹெல்த் மூமெண்ட் வந்து ஃபஸ்ட்டு இது பண்ணுறாங்க, கண்டுபிடிக்கிறாங்க. அப்புறம் இந்த டெவலப்மெண்ட் ஆஃப் கவுன்சிலிங் அண்ட் சைக்கோதெரப்பி பண்ணுறாங்க. கவுன்சிலிங் பண்ணுறது எப்படி, சைக்கோதெரப்பி எப்படி தெரப்பி பண்ணுறதையும் டெவலப்மெண்ட் பண்ணுறாங்க. அப்புறம் சோஷியல் அண்ட் எக்கனாமிக் ஃபோர்ஸஸ், அப்புறம் டெவலப்மெண்ட்ஸ் இன் சொசைட்டியோட டெவலப்மெண்ட்ஸ். மென்டல் ஹெல்த் மூமெண்ட், த ஸ்டடி ஆஃப் இண்டிவிஜுவல் டிஃப்ரென்சஸ், த டெவலப்மெண்ட் ஆஃப் கவுன்சிலிங் அண்ட் சைக்கோதெரப்பி, சோஷியல் அண்ட் எக்கனாமிக் ஃபோர்ஸஸ் அண்ட் டெவலப்மெண்ட்ஸ் இன் சொசைட்டி. டெவலப்மெண்ட் ரெண்டு வருது. ஒரு டெவலப்மெண்ட் வந்து டெவலப்மெண்ட் ஆஃப் கவுன்சிலிங் அண்ட் சைக்கோதெரப்பி, இன்னொரு டெவலப்மெண்ட் வந்து டெவலப்மெண்ட்ஸ் இன் சொசைட்டி. ஃபஸ்ட்டு மென்டல் ஹெல்த் மூமெண்ட், அப்புறம் ஸ்டடி ஆஃப் இண்டிவிஜுவல் டிஃப்ரென்ஸ். தனிப்பட்ட ஒருத்தருடைய டிஃப்ரென்ஸை வந்து இண்டிவிஜுவல் டிஃப்ரென்ஸை வந்து ஸ்டடி பண்ணணும், அது தெரிஞ்சுக்கணும். இந்த மென்டல் ஹெல்த் மூமெண்ட், ஸ்டடி ஆஃப் இண்டிவிஜுவல் டிஃப்ரென்சஸ். டெவலப்மெண்ட்டில் வந்து டெவலப்மெண்ட் ஆஃப் கவுன்சிலிங் அண்ட் சைக்கோதெரப்பி, த டெவலப்மெண்ட் இன் சொசைட்டி ரெண்டு வந்துச்சு. 5வது சோஷியல் அண்ட் எக்கனாமிக் ஃபோர்ஸஸ். இந்த சோஷியல் அண்ட் எக்கனாமிக் ஃபோர்ஸஸ் ரொம்ப முக்கியமானது. அடுத்தது செகண்ட் பீரியட் 1951லேருந்து 1956 வரைக்கும் போகுது. ஃபஸ்ட்டு பீரியட் 1908லேருந்து 1950 வரைக்கும். செகண்ட் பீரியட் கரெக்டாக 50க்கு முடிஞ்சதுக்கும் 51லேருந்து 56, இங்கே ஒரு 6 வருஷம். Provided the inaugural definitions of the profession and initial standards for training. Provided the inaugural definitions of the profession and initial standards for training. This period was extraordinarily important and productive. Second period என்ன ப்ரொவைட் பண்ணுது? inaugural definitions of the profession and initial standards for training. First periodல வந்து contain diverse initial roots and seminal influences obtained from society and organized psychology, which led to the establishment of counseling psychology. ஸோ அதில் வந்து 5 இனிஷியல் ரூட்ஸ் வந்து கண்டுபிடிக்கிறாங்க. யார் கண்டுபிடிக்கிறாங்கன்னா ஒர்க் ஆஃப் ஃப்ராங்க் பாசன்ஸ். ஃபஸ்ட்டு இது வந்து மென்டல் ஹெல்த் மூமெண்ட், ஸ்டடி ஆஃப் இண்டிவிஜுவல் டிஃப்ரென்சஸ், டெவலப்மெண்ட் இன் கவுன்சிலிங் அண்ட் சைக்கோதெரப்பி, டெவலப்மெண்ட்ஸ் இன் சொசைட்டி and social and economic development, social and economic forces. So second period, first period 1950 வரைக்கும், 1951 1956 was the second period. இதில் என்ன பண்ண provided the inaugural definitions of the profession and initial standards for training. This period was extraordinarily important and productive. This period, the name of the division was changed from counseling and guidance to counseling psychology மாற்றுறாங்க. செகண்ட் பீரியடில் தான் இந்த நேம் ஆஃப் கவுன்சிலிங் அண்ட் கைடன்ஸை வந்து கவுன்சிலிங் சைக்காலஜியாக மாற்றுறாங்க. தேர்ட் பீரியட் வந்து 1954லேருந்து 1962 வரைக்கும். 1951லேருந்து 56, இங்கே மறுபடியும் 1954லேருந்து 62 வரைக்கும் தேர்ட் பீரியட் சொல்கிறாங்க. இது வந்து there were a number of different viewpoints expressed on the status of counseling psychology and its proper focus. இதில் வந்து நிறைய டிஃப்ரெண்ட் வியூ பாயிண்ட்ஸ் இருக்குது கவுன்சிலிங் சைக்காலஜி பற்றி, நிறைய டிஃப்ரெண்ட் வியூ பாயிண்ட்ஸ் இருக்குது. அப்புறம் while the third period began the appearance of the first issues of the Journal of Counseling Psychology, this was not a time of positive for organized counseling psychology. இந்த டைம் வந்து ஒரு பாசிட்டிவாக இல்லை ஒரு கவுன்சிலிங் சைக்காலஜிக்கு அப்படின்றது சொல்ல வராங்க. ஃபோர்த் பீரியட் வந்து 1963லேருந்து 1967 வரைக்கும். contain one of the single most important years in the history of the young specialty. 1964, the year of the Greystone Conference. The Greystone Conference provided greater clarity and identity issues, substantial basis and needed directions for the future. Fifth period of history வந்து 1968 ல 1970 வரைக்கும் closely resemble the time between 1954 and 1962. 1954 and 1962 வந்து third period வந்து closely resemble பண்ணுது. fifth period. Counseling psychologists were assigned a 3-part role which was composed of the remediative, rehabilitative
ப்ரிவென்டிவ் அண்ட் எஜுகேட்டிவ் டெவலப்மெண்ட். கவுன்சிலிங் சைக்காலஜிஸ்ட்டுக்கு வந்து 3 ரோல் கொடுக்குறாங்க. அதில் என்னென்னா ரெமிடியல், ரீஹாபிலேட்டிவ், ப்ரிவென்டிவ் அண்ட் எஜுகேட்டிவ் அண்ட் டெவலப்மெண்டல், இந்த மாதிரி 3 ரோல் கொடுக்குறாங்க. ஃபிஃப்த்து பீரியட் வந்து தேர்ட் பீரியடை ரெசம்பிள் பண்ணோம். 1954லேருந்து 1962 நடந்த மாதிரி அந்த பீரியடை வந்து ரெசம்பிள் பண்ணுது. ஃபிஃப்த்து பீரியட் வந்து 1968லேருந்து 1976 வரைக்கும். சிக்ஸ்த்து பீரியட் வந்து 1977லேருந்து 1983 வரைக்கும் வாஸ் கேரக்டரைஸ்ட் பை அன் இன்டென்சிவ் பீரியட் ஆஃப் ரீதிங்கிங் ஆன் 2 டாபிக்ஸ், ப்ரொஃபஷனல் ஐடென்டிட்டி அண்ட் ரோல் ஆஃப் த ஸ்பெஷாலிட்டி. சிக்ஸ்த்து பீரியட் வந்து 2 டாப்பிக்கை வந்து ரீதிங்க் பண்ணுது, ப்ரொஃபஷனல் ஐடென்டிட்டி அண்ட் ரோல் ஆஃப் த ஸ்பெஷாலிட்டி. செவன்த் பீரியட் வந்து 1984லேருந்து 2000 வரைக்கும் இஸ் கேரக்டரைஸ்ட் பை த பிரின்சிபல் இன்ஃப்ளூயன்ஸ் ஆன் கவுன்சிலிங் சைக்காலஜிஸ்ட் ஃப்ரம் outside the professional specialty. In the year 1992, the American Association for Counseling and Development changed its name to the American Counseling Association. The 1990s saw an increase in the number of programs in counselor education and counseling psychology as both doctoral and master levels, as well as an increase in the number of professional publication on the counseling. So 6th period வந்து 1977 1983 வரைக்கும், 7th period வந்து 1984 2000 வரைக்கும். பீரியட்ஸை முக்கியமாக ஞாபகம் வச்சுக்கோங்க. 6th பீரியடில் வந்து 2 டாப்பிக்கை ரீதிங்க் பண்ணுறாங்க, ப்ரொஃபஷனல் ஐடென்டிட்டி அண்ட் ரோல் ஆஃப் த ஸ்பெஷாலிட்டி. 7th பீரியடில் வந்து characterized by the principal influence on the counseling psychologists from outside the professional society. இதில் முக்கியமாக 7th பீரியடில் நம்ம நோட் பண்ண வேண்டிய பாயிண்ட் என்ன, இந்த இயர் 1992ல் the American Association for Counseling and Development AACD அப்படின்றது changed its name to the American Counseling Association. ACA அப்படின்றத பேர் மாற்றுறாங்க. 1990s saw an increase in the number of programs in counselor education and counseling psychology at both doctoral and master level, as well as increase in the number of professional publications on counseling. 1990s தான் நிறைய ப்ரோக்ராம்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது. கவுன்சிலர் எஜுகேஷனுக்கு, கவுன்சிலிங் சைக்காலஜிக்கு, டாக்டர் அண்ட் மாஸ்டர் லெவல்ஸில் படிப்பாக மாறுறது, மாஸ்டர் லெவல்ஸ் வரைக்கும் படிப்பாக மாறுது, டாக்டர் அண்ட் மாஸ்டர் லெவல்ஸ் வரைக்கும் படிப்பாக மாறுறது எப்போன்னு பார்த்தா 1990s தான் ஆகுது. அதுக்கப்புறமா அதே மாதிரி ப்ரொஃபஷனல் பப்ளிகேஷன்ஸ், கவுன்சிலிங்லாம் வந்து 1990ஸ்க்கு அப்புறம் அதிகமாகுது. ஸோ இந்த பீரியட்ஸ் முக்கியமாக ஞாபகம் வச்சுக்கணும். 7th பீரியடில் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது AACD அப்படின்றது ACAன்னு வருது. அதாவது அமெரிக்கன் அசோசியேஷன் ஃபார் கவுன்சிலிங் அண்ட் டெவலப்மெண்ட் அப்படின்றது அமெரிக்கன் கவுன்சிலிங் அசோசியேஷனாக மாறுது, ACA அப்படின்றதா மாறுது. ஸோ ஃபஸ்ட்டு பீரியட் வந்து 1908லேருந்து 1950 வரைக்கும், செகண்ட் பீரியட் வந்து 1951லேருந்து 1956 வரைக்கும், தேர்ட் பீரியட் வந்து 1954லேருந்து 1962 வரைக்கும், ஃபோர்த்து பீரியட் வந்து 1963லேருந்து 1967 வரைக்கும், ஃபிஃப்த்து பீரியட் வந்து 1968லேருந்து 1976 வரைக்கும். இந்த ஃபிஃப்த்து பீரியட் தான் 1964லேருந்து 1962 நடந்த அதே பீரியடை ஞாபகப்படுத்துது, அதே மாதிரி ரிசம்பிள் பண்ணுது. சிக்ஸ்த்து பீரியட் வந்து 1976 வரைக்கும் முடிஞ்சிச்சு. 1977லேருந்து 1983 வரைக்கும். அப்புறம் 1984லேருந்து 2000 வரைக்கும் இந்த ஹிஸ்டாரிக்கல் டெவலப்மெண்ட் வந்து 7 ஹிஸ்டாரிக்கல் பீரியடாக மாற்றப்படுது. ஃபஸ்ட்டு இதில் பேர் வந்து ஜான் ஒயிட்லே. இவர் தான் வந்து இந்த பீரியட்ஸை வந்து ஃபுல்லாக பேசிக் ஸ்ட்ரக்சரை வந்து இவர் தான் இது பண்ணுறாரு. அதாவது இங்கே பார்த்தோமே, traces the roots of counseling psychology through different historical periods. அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு பீரியடில் இன்னொருத்தர் பேர் வருது, அவர் வந்து ஃப்ராங்க் பார்சன்ஸ். இது ஜான் ஒயிட்லே. ஃப்ராங்க் பார்சன்ஸ் தான் 5 இனிஷியல் ரூட்ஸாக மாற்றுறாரு. மென்டல் ஹெல்த்து, ஸ்டடி ஆஃப் இண்டிவிஜுவல் டிஃப்ரென்ஸ், டெவலப்மெண்ட் ஆஃப் கவுன்சிலிங் அண்ட் சைக்னோதெரபி, டெவலப்மெண்ட்ஸ் இன் சொசைட்டி, அப்புறம் சோஷியல் அண்ட் எக்கனாமிக் ஃபோர்ஸஸ், இந்த 5ஆக பிரிக்கிறாங்க. ஸோ இவ்வளோ தான் ஹிஸ்டாரிக்கல் டெவலப்மெண்ட் ஆஃப் கவுன்சிலிங் சைக்காலஜி அப்படின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னால் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நீங்கள் உங்களுடைய ரெஸ்பான்ஸை பொறுத்து தான் இந்த வீடியோஸை நான் தொடர்ந்து என்னால் போட முடியும். தேங்க்யூ.